பேக் டு கலி கிரிக்கெட்டர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? புஜாரா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். கடந்த சில வீடியோலாம் நமக்கு வந்து வியூஸும் வரல, லைக்ஸும் வரல, ஷேர்ஸும் இல்ல. மறக்காம அதை பார்க்கறவங்க நல்லா வீடியோ ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு டெஸ்ட்ல வந்து சச்சின் டெண்டுல்கர், சௌரவ் கங்குலி, விவிஎஸ் லக்ஷ்மன், ராகுல் டிராவிட், இந்த லெஜெண்ட்ஸ், அந்த லெஜெண்ட்ஸை யாரா ஃபில் பண்ணுவாங்கிறப்ப கிங் கோலி, ரோஹித் சர்மான்னு சொல்லி ஏகப்பட்ட பேட்ஸ்மேன் வந்தாங்க. பட் நம்பர் 3 ராகுல் டிராவிட், அவரோட பொசிஷனை யார் ஹோல்டு பண்ண போறா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு நான் வர்றேன், நான் முடிச்சு கொடுக்குறேன், இந்தியாவுக்காக என்னால ஆட முடியும்னு சொல்லி நம்பர் 3ல, அதாவது ஒரு ஆஸ்திரேலியன் பவுலர் ஹேசல்வுட் சொல்லுவாரு, எனக்கு புஜாராவை கிரீஸ்ல பார்த்தாலே எனக்கு பிரஷர் ஆயிரும், மண்டை வெடிச்சிருங்கிற. அதாவது ஆஸ்திரேலியா பவுலருக்கே ஒரு பிரஷரை ஏத்துறாருன்னா அவரோட பேட்டிங் எந்த லெவல்ல இருந்திருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. அவரோட டிஃபென்ஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எஸ், இப்ப இருக்க மாடர்ன் டே கிரிக்கெட்ல நீங்க சொல்லலாம் டெஸ்ட் மேட்ச்லயும் ஸ்கோர் வந்து 2 ரேட் வந்து 4 இருக்கணும், 5 இருக்கணும். பட் அவரு ரியல் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடினவருங்க. அந்த மாதிரி ஒரு லெஜெண்ட். அவரு பாத்தீங்கன்னா மொத்தம் 103 டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காரு. 7195 ரன் அடிச்சிருக்காரு. லேசுப்பட்ட காரியம் கிடையாது. எஸ், சேனா கண்டியா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் ஸ்ட்ராங்கா டிஃபெண்ட் ஆடுறதுல, அதாவது வேற லெவல். அதே மாதிரி ஸ்பின்னர்ஸை வந்து இறங்கி வந்து ஆடுவாரு. அதாவது இப்ப இருக்க கிரிக்கெட் பிளேயர்ஸ்ல எவ்வளவு பேர் அப்படி பண்ணுவாங்க? ஃபுட் ஒர்க் பண்ணி பேக் ஹுட்னா ஷார்ட் பிச்னா கட் அடிப்பாரு, இல்ல இறங்கி போய் ஆடுவாரு. அந்த ஸ்பின்னர் அந்த ரிதமே இருக்காத மாதிரி பாத்துக்குவாருன்னா அது புஜாரா தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு டாப் கிளாஸ் பிளேயர். அதே மாதிரி எப்ப கியரை சேஞ்ச் பண்ணுமோ அதுக்கும் அந்த எபிலிட்டி இருக்கு. எஸ், அவர் முதல் 100 பால் வேணா வந்து பொறுமையா ஆடலாம், அதுக்கப்புறம் அவரு பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல கொடுப்பாருங்க. அவரு இன்னைக்கு டெஸ்ட்ல இருந்து இல்ல, ஆல் ஃபார்மன் ரிட்டையர்மெண்ட் சொன்னது கொஞ்சம் மனசு வலிக்கதான் செய்யுது. எஸ், அப்கோர்ஸ் அவர் கடந்த ரெண்டு வருஷமா பெருசா மேட்ச் இருக்குல்ல, செலக்டர்ஸ் அவங்க டீம்ல எடுக்கல, அதனால அவர் அனௌன்ஸ் பண்ணி தான் ஆகுற கட்டாயத்துல பண்ணிட்டாங்க. கோலி, ரோஹித் சர்மாவே ரிட்டையர் ஆகுங்க பட்சத்துல இவரும் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு. அதாவது மொத்தம் 19 சதமும் 35 அரை சதமும் அடிச்சிருக்காருங்க. அதாவது ஒரு டெஸ்ட் மேட்ச்ல, அதாவது 5 நாள் நடக்கும் டெஸ்ட் மேட்ச், அந்த 5 நாள்லயும் ஒரு பேட்ஸ்மேன் ஆடி இருக்காருன்னா அது புஜாரா தான் சொல்லணும். ஸ்ரீலங்கா ஸ்டார் 5 நாளும் பேட்டிங் ஆடி இருக்காரு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு டெஸ்ட் மேட்ச்ல நீங்க சொல்லலாம் பவுலிங் போறதா தம்பி கஷ்டம், பேட்டிங்லாம் ஆடலான்னு, அந்த மைண்ட் செட் இருக்கணுங்க. 5 நாள் பேட்டிங் ஆடி இருக்காரு, எவ்வளவு ஓவர் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. அந்த 5 நாள்ல ரெண்டே தடவை விக்கெட் விட்டுருக்காரு ஒருத்தர். 5 நாள் பேட்டிங் ஆறான்னு யோசிச்சு பாருங்க. வெறும் 2 தடவை தான் அவுட் இருக்கானா, அவன் மைண்ட் செட் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்கா இருப்பான்னு சொல்லி பாருங்க. அந்த மாதிரி ஒரு லெஜெண்ட் அது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரன்சில பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 521 பால் ஃபேஸ் பண்ணியிருக்காரு ஒரே ஒரு இன்னிங்ஸ்ல மட்டும். அதெல்லாம் வேற லெவல் மூவ்மெண்ட். இப்ப இருக்க மாடர்ன் டே டெஸ்ட் கிரிக்கெட்ல 520 ரன் 520 பால் பிடிக்கிறதுக்கான பேட்ஸ்மேன் இருக்காங்களா? தெரியாது, கேள்விக்குறின்னு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு டாப் கிளாஸ் ஃபைட்டர்னு சொல்லலாம். அவரு ஃபைனலி டெஸ்ட்ல ரிட்டையர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணாரு. இது மாதிரி புஜாரா பத்தி இன்னும் அவரு பயோபிக் போடுங்க, இன்னும் டீட்டெயிலா சொல்லுங்க, அவரு ஓடி எப்பா நிறைய T20 ஆடி இருக்காருன்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள்லாம் இருந்தா சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம அதுக்கு பதில் வச்சு வீடியோ போடுவோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கிரிக்கெட் பார்க்கணும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.